அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மட்டன் சுக்கா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மட்டன் வந்து நம்மளுக்கு தேவையான சைஸு சின்னதோ பெருசோ நம்ம விருப்பம் ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மஞ்சத்தூள் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டு நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்பூனாக தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு வந்து நான் கல்லுப்பு தான் எப்போவுமே யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை வந்து நம்ம வேக வைக்கும் போதும் கொஞ்சம் போடலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறமா தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், வேறு எக்ஸ்ட்ராவாக எந்த மசாலாஸும் நான் ஆட் பண்ணல. இந்த 3 மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது போட்டுட்டு நல்லா நம்ம ஒரு வாட்டி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் வச்சு ஆன் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷர் குக்கரை வச்சு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கறி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொதி வந்த பிறகு நம்ம லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 விசில் நல்லா நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். நல்லா வெந்துச்சான்னு நம்ம செக் பண்ணலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சு ஆயில் போட்டுக்கலாம். ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகா கீரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த மட்டனை எடுத்து இந்த ஆயிலில் போட்டு நல்லா சுருள அந்த ஆயிலே நம்ம வதக்க போகிறோம். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை மேலே வந்து நம்ம தூவிட்டு நல்லா சிம்மில் வச்சே பண்ணலாம். இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக வைக்க வேண்டிய வேலை கிடையாது. நம்ம கொத்தமல்லி தூவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தேவையாக இருந்தால் நீங்கள் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலுங்க. நான் வந்து பெப்பர் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் போதும். சூப்பராக நம்மளுடைய மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. என்னுடைய ஸ்டைலில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ், சூப்பரான டேஸ்ட்.